उस सेमिनार में एक बच्चे ने एक सवाल पूछा था, उस सवाल को कल ही मैंने आप सबके साथ बात करके फिनिश करना चाहता हूँ। அந்த ட்ரைனிங்ல ஒரு சிறு பிள்ளை வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு நான் இங்க பொதுவாக பதில் சொல்லி நான் முடிக்க क्योंकि விரும்புகிறேன். वो क्वेश्चन जो है बहुत ही है ना क्लैरिफाई करने वाली एक सवाल है। அந்த அந்த குழந்தை கேட்ட கேள்வி வந்து அது தெளிவுபடுத்த வேண்டிய கேள்வி. So, वो बच्चा ने पूछा, परमेश्वर ने, आप बोल रहे हैं परमेश्वर ने ये सारे सृष्टि को बहुत परफेक्टली बनाया। அந்த பிள்ளை எங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க நீங்க சொல்றீங்க இந்த சிருஷ்டிப்ப வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சரியாக அழகாக படைத்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். ये जितने भी ग्रह है वो सब अपने अपने स्थान पे है। एक इंच भी अगर वो आगे आ गया ना, पृथ्वी खत्म हो जाएगा। அந்த கோள்கள் எல்லாமே சரியான இடத்திலே அது இருக்கிறது. அது மேலேயோ கீழேயோ எங்கேயும் நவராம சரியான இடத்துல ஒரு இன்ச்சு கூட நவராம அது கரெக்டா இருக்கிறதுனாலதான் இந்த பூமி ஏங்கி கொண்டிருக்கிறது. இல்லைன்னா அது இதாயிரும். ये सारे ग्रह जो है ये पृथ्वी को सही रीति में खींच के रखा है। இந்த எல்லா கிரகங்களும் இந்த பூமியை சரியான வகையிலே அது ஈர்த்து இழுத்து அதை அழகாக வைத்திருக்கிறது. इसलिए 24 आवर जो हमारे जो टाइमिंग है वो सही चल रहा है। அதனாலதான் நம்ம 24 மணி நேரமும் மணிக்கணக்கு அது சரியாக रोटेट ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. नहीं है अगर वो ग्रह अपने अपने हिसाब से अगर वो चलना शुरू कर दिया, यहाँ पे 24 आवर नहीं है। कभी एक दिन 13 आवर रहेगा, एक दिन 2 आवर में खत्म हो जाएगा, एक दिन 1 घंटा में खत्म हो जाएगा, एक दिन तो आएगा ही नहीं, ऐसे हो जाएगा। எல்லா கிரகங்களும் அது பாட்டுக்கு தன்னை தானே ஏதோ கண்ணாப்பனான்னு ஓடுச்சுன்னா சில நாள்ல ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும், சில நாள்ல 30 மணி நேரம் இருக்கும், சில நாள்ல நாளே தொடங்காது, அப்படி ஆயிரும். But God is a perfect God. நம்முடைய தேவன் அவர் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். So ये जब हमने सिखाया, நம்ம அவங்களுக்கு அந்த நாள்ல கத்து கொடுத்தோம். तब एक बच्चा ने पूछा, அப்ப ஒரு புள்ள கேட்டாங்க, God is a perfect God है, நீங்க தேவனை ஒழுங்கின் தேவன், அவர் சரியான தேவன் என்று சொல்கிறீர்கள். But मेरे को वो बच्चा थोड़ा सा है ना चल नहीं पाता है। वो बच्चा ने पूछा, अगर God is a perfect God, फिर क्यों मुझे ऐसे बना? அந்த குழந்தை வந்து அது வந்து மாற்றுத்திறனாளியாக அது கால் கொஞ்சம் நடக்க முடியாம போலியோல இருக்கிறதுனால அந்த பாப்பா கேட்டாங்க, ஏன் அப்ப நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. Then why, if God is a perfect God, then why God created me like this? தேவன் ஒழுங்கின் தேவன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னை ஏன் இப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டாங்க. ये सवाल बहुत ही इम्पोर्टेंट सवाल है ना। இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக தானே இருக்கிறது. कितने लोग, आप में से कितने लोग चाहते हैं इसके आंसर? எத்தனை பேர் இதுக்கு பதில் தெரியணும்னு விரும்புறீங்க? आंसर चाहिए, பதில் தேவை. क्योंकि ये सवाल जो है एक बहुत ही डिफिकल्ट क्वेश्चन। இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி, ரொம்ப கடினமான கேள்வி. बट बाइबल जो है हर एक सवाल का आंसर लेके रखा है। ஆனால் இந்த வேதம் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை அது உள்ளடக்கி உள்ளது. ये जो बच्चा जिस क्वेश्चन पूछा है इसका आंसर बहुत ही है ना, बाइबल को अगर आप टू एडम्स की रास्ता से अगर आप बाइबल को देखेंगे, इसकी आंसर आपको मिलता है। நீங்க வந்து இரண்டு ஆதாம் அந்த கண்ணோட்டத்திலே இந்த வேதத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைத்துவிடும். The whole Bible is all about the two Adams. இந்த முழு வேதாகமும் 2 ஆதாம்களை உள்ளடக்கி இருக்கிறது. पुराना आदम जो वाटिका में आया, दूसरे आदम जो है ना मरियम के कोख से पैदा हुआ। முதலாம் ஆதாம் அவன் ஏதேன் தோட்டத்திலே இறந்தான், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மரியாவில் வயிற்றிலிருந்து அவர் வெளியே வந்தார். पहला आदम को परमेश्वर मिट्टी से बनाया, दूसरे आदम को मरियम के कोख से लेके आया। முதலாம் ஆதாம் அவர் மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார், இரண்டாம் ஆதாம் மரியாவுடைய கர்ப்பத்திலிருந்து அவர் வெளியே வந்தார். कुंवारी की गर्भ से पैदा हुआ है, கண்ணியின் கர்ப்பத்திலிருந்து வந்தார். So the two Adams को समझेंगे तो इसके आंसर आसानी से समझ நீங்க 2 ஆதாம நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணோட்டத்துல இந்த வேதத்தை பாத்தீங்கன்னா அது ஆன்சர் கிடைச்சிடும். So पहला आदम को परमेश्वर जब ये पूरे सृष्टि को बनाया है, தேவன் இந்த முழு உலகத்தையும் படைத்தார்,
जब परमेश्वर ने हर एक को बनाने के बाद परमेश्वर ने कहा ये बहुत ही अच्छा है। எல்லாவற்றையும் படைத்த பிறகும் இது நல்லது என்று சொன்னார். आप पढ़ सकते हैं बाइबल में उत्पत्ति अध्याय 1 में लिखा है हर एक को सृष्टि करने के बाद परमेश्वर ने कहा ये बहुत ही अच्छा है। நீங்க வந்து முதலாவது அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு படைப்பையும் படைத்து விட்டு இது நல்லது என்று கண்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. It's good. இது நல்லது. It's good. இது நல்லது. God is a God of perfection. So God इसको clear perfect way में सृष्टि करके बोल रहा है good, सही perfect way में मैंने इसको सृष्टि कर दिया। அவர் ஒழுங்கின் தேவனாய் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு படைப்பையும் அவர் படைத்து விட்டு இது நல்லது இது சரியாக இருக்கிறது என்று அவர் கண்டார். जब आदम को परमेश्वर ने बनाया, ஆதாமை அவர் படைத்த பொழுது मिट्टी से एक है ना पुतले एक बॉडी को बनाया, ஒரு मண்ணினாலே ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். उसको परमेश्वर उस बॉडी में कभी कोई कमी है ना, आदम जब उठा जी उठा है ना, उसके आदम जब उठा उस समय एक आदम को परमेश्वर ने जाके है ना आदम की कान के पास जाके चेक नहीं किया। हाँ, आवाज सुनाई दे रहा क्या बेटा? அவர் வந்து சரீரத்தை படைச்சதுக்கு அப்புறம் அவன் சரீரமா எழும்பின பிறகு அந்த காது கிட்ட போய் செக் பண்ணல, கேக்குதான்னு அவர் செக் பண்ணல. 1 2 3 1 2 3 1 2 3 हेलो माइक टेस्ट करके किया ही नहीं। அவர் வந்து காது கிட்ட போய் 1 2 3 செக் கேக்குதா 1 2 3 ன்னு கேக்கல. कम ऑन बोलो अम्मा बोलो अपा बोलो। அவர் வந்து அம்மா சொல்லு அப்பா சொல்லு எதுவுமே சொல்ல அவரு. ऐसे उसने चेक ही नहीं किया है। அவர் வந்து செக்கே பண்ணல। वो चेक करके देखा नहीं है। आज हम तो हर एक बार चेक करते हैं ना, वैसे वो चेक ही नहीं किया। आदम की कान काम कर रहा है क्या, आँख काम कर रहा है, ये दिखाई दे रहा है, ये क्या दिख रहा है तुम्हारे सामने, कभी चेक नहीं किया है। நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ற மாதிரி ஆண்டவர் ஆதாமை படைத்த பிறகு கண்ணு கேக்குதா, கண்ணு பாக்குதா, காது கேக்குதான்னு எதையுமே அவர் செக் பண்ணல। चलो चल के देखो, நடந்து பாரு அப்படின்னு சொல்லல। दोनों पैर अच्छे से काम कर रहा है, நல்ல ரெண்டு காலும் நல்லா தரையில இருக்கா நல்லா இருக்கான்னு பார்க்கல அவரு। God before he created itself he knows that I'm going to make a perfect piece। ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நான் ஆதாமை உருவாக்க போகிறேன், அது எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார்। एक एक चीज उसने सर की बाल से लेके पीछे आखिरी नाखून तक परमेश्वर ने हर एक चीज को सही डिजाइनिंग सही प्लान से किया है। அவர் வந்து ஆதாமுடைய முடியிலிருந்து எடுத்து அவனுடைய கால் நெகம் வரை சரியாக அழகாக குறிப்பிட்டு அவர் துல்லியமாக அவர் படைத்தார்। है ना, उसका हाइट, उसका वेट, उसका ये, उसका ब्लड, उसका हर एक चीज God designed Adam perfectly। தேவன் ஆதாமை மிகவும் துல்லியமாக சரியாக ஒழுங்காக அவர் படைத்தார்। Adam was created by God। தேவன் ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டவன்। That's why अगर आप बाइबल में लूका सुसमाचार में अगर आप पढ़ के देखेंगे, நீங்க லூக்கால நீங்க படிச்சு பாப்பீங்கன்னா genealogy of Jesus Christ को अगर आप पढ़ेंगे, நீங்க வந்து அந்த வம்ச வரலாறுல நீங்க படிப்பீங்கன்னா genealogy of Jesus Christ in the book of Luke, லூக்கால நீங்க படிப்பீங்கன்னா वहां पे लिखा है Adam is the son of God करके आएगा। இந்த 1வது அதிகாரம் 35வது வசனத்திலே உன்னிடத்தில் தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று போடப்பட்டிருக்கு। वो नहीं है, जीनियोलॉजी कौन सी चैप्टर में आता है? लूक में भी है, बुक ऑफ लूक में है ना, जीनियोलॉजी ऑफ जीसस क्राइस्ट को अगर आप पढ़ेंगे वहां पे लिखा है ये आदम is the son of God लिखा रहेगा, क्योंकि उसका बाप कोई नहीं है ना। நீங்க வம்ச வரலாறை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் ஆதாம் தேவனால் உண்டானவன், தேவனுடைய குமாரன் என்று போடப்படும்। சோ ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான், ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான்। So Adam was created by God। ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன்। बट आप और मैं किससे द्वारा बनाया गया? நம்ம யாரால உண்டாக்கப்பட்டோம் படைக்கப்பட்டோம்? यहीं पे सवाल आता है, இங்கதான் கேள்வி வருது।
परमेश्वर जब ये पृथ्वी को डिजाइन किया है, தேவன் இந்த பூமியை படைத்தாரு, உருவாக்குனாரு. तब इस पृथ्वी के अंदर एक नियम को उन्होंने रखा था, एक नियम. இந்த பூமியை படைச்ச பிறகு ஒரு பிரமாணத்தை வைத்தார். वो क्या है? அது என்ன? The law of the seed. இந்த பூமி விதையின் பிரமாணம். Law of the seed. இது விதையின் பிரமாணம். விதையின் பிரமாணம்னு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைக்கிறார் பூமிக்குள்ள. விதையின் பிரமாணம். சரியா? இப்ப படிங்க அந்த விதையின் பிரமாணத்தை. அது தன் விதை கனியை கொடுக்கணும். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். விதை அதுல முக்கியமான வேர்டு வந்து பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும். விதையை பிறப்பிக்கும். பூமியானது விதையை பிறப்பிக்கும். ये शब्द बहुत इंपॉर्टेंट. पृथ्वी बीज को पैदा करेगा. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பூமி விதையை பிறப்பிக்கும். ये शब्द को आप लोग अच्छे से नोट करके रखना है. இந்த வார்த்தையை நீங்க நல்லா நோட் பண்ணணும். पृथ्वी बीज को पैदा करेगा. இந்த பூமி விதையை பிறப்பிக்கும். आदम की शरीर कहाँ से बनाया गया है? ஆதாமுடைய சரீரம் யாரால உருவாக்கப்பட்டுச்சு? எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு? மண்ணில். ये पृथ्वी से बनाया गया या स्वर्ग से बनाया गया? ஆதாமுடைய சரீரம் இந்த பூமியில பூமியில இருந்து உருவாச்சா, வானத்தில இருந்து சொர்க்கத்தில இருந்து உருவாக்குச்சா? मुंह खोल के बोलिए. சொல்லுங்க. बॉडी कहाँ से बनाया गया? सोल एंड स्पिरिट की बात नहीं कर रहा हूँ. நான் வந்து ஆத்துமா ஆவியை பத்தி பேசல. சரீரம் எங்க இருந்து படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது? Body is created in the law of the earth. இந்த சரீரம் வந்து இந்த பூமியின் பிரமாணத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. Body is created in the law of the earth. இந்த பூமியின் பிரமாணத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. So पृथ्वी का क्या प्रमाण है? இந்த பூமியின் பிரமாணம் என்பது என்ன? The law of the seed. இது விதையின் பிரமாணம். वही वो वचन को वापस पढ़े तब आपको पता चल जाएगा. இந்த 1:12 ஆதியாகமம் 1:12. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும். பூமியானது earth will produce the seed. பூமியானது விதையை பிறப்பிக்கும். So अब ये बॉडी के अंदर जो सीड है ना, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு இருக்கிற விதை. So ये बॉडी को पैदा करने का एक सीड होता है ना. சரீரத்தை பிறப்பிக்க கூடிய விதை இருக்கிறது. वो बीज के अंदर அந்த விதைக்குள்ளே आदम की बॉडी, आदम का शरीर के अंदर जो बीज है, वही बीज से हम सब इस दुनिया में पैदा हुए. ஆதாமுக்குள்ளே இருந்ததான விதையின் மூலமாகத்தான் நாம் எல்லாரும் இந்த பூமிக்கு வந்தோம். Adam's की बॉडी के अंदर जो बीज था, ஆதாமுடைய சரீரத்திற்குள்ளாக ஒரு விதை இருந்தது. वो बीज से ही हम सब आए. அந்த விதை மூலமா தான் நம்ம எல்லாரும் வந்தோம். वो बीज क्या बीज बन गया? அந்த விதை எப்படி மாறிடுச்சுனா, என்ன விதையா மாறிடுச்சுனா, because of his ego, वो जाके है ना भले और बुरे का ज्ञान का फल को जब उसने खाया है, முதலாம் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட உடனே डेथ, मृत्यु उसकी शरीर, प्राण और आत्मा तीनों को क्या कर दिया? घेर लिया. அதை சாப்பிட்ட மாத்திரத்திலே ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. जब उसका बीज भी मृत्यु का बीज बन गया था. அவனுக்குள் இருந்த அந்த விதையும் மரணத்தின் விதையாக மாறிவிட்டது. सो मृत्यु हम सबके ऊपर राज्य करना शुरू कर दिया. அந்த மரணம் நம்மையும் வருகிறதான அடுத்தடுத்த சந்ததிகளையும் மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. इसी को पौलुस रोमियो के किताब अध्याय 5 में लिख रहा है. இதைதான்
ரோமர் 5வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், रोमियो की किताब अध्याय 5 का वचन 17 में देखें, நீங்க 5:17 பார்ப்போம் என்றால், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க मृत्यु राज्य कर रहा है। हम सबके ऊपर मृत्यु कैसे आया? நம்ம மேல எப்படி மரணம் வந்துச்சு? ओ ये बॉडी में कहां से बीमारी आता है? சரீரத்துல எப்படி எங்க இருந்து வியாதி வந்துச்சு? पास्टर जी मेरा बॉडी में एजिंग क्यों हो रहा है? ஏன் நான் வயசாகிட்டு போறேன்? क्यों? ஏன்? காரணம் என்ன? मैं अच्छे से खा रहा हूँ, நான் நல்லா சாப்பிடுறேன், फिर भी मेरे बॉडी में वीकनेस आ रही है। ஆனாலும் என்னோட சரீரத்திலே பலவீனம் வருகிறது। ओ मेरे बॉडी में शुगर है, मेरे बॉडी में बीपी है, मेरे को ये प्रॉब्लम है। என் சரீரத்துல சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் இருக்கு। From where I am getting all these things? இது எல்லாத்தையும் நான் எங்க இருந்து வாங்கிக்கிட்டேன்? वो जो बच्चा ने जो सवाल पूछा था, அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டாங்க, if God is a perfect God, ஒழுங்கின் தேவனாய் இருப்பார் என்றால் क्यों मेरे बॉडी में कमी है? ஏன் என் சரீரத்திலே குறை வந்தது? उसका आंसर यही है, அதற்கு பதில் இதுதான், Adam was created by God, but we are the seeds of Adam. ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டான், ஆனால் நாமோ அவனுக்குள் இருக்கிற விதையிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டோம்। The law of the seed, விதையின் பிரமாணம் அங்கு வேலை செய்கிறது। इसी वजह से ही आज इस दुनिया में जिनको भी आप कमी में देख रहे हैं, ये सारे कमी का रीजन है ना, उस बीज के अंदर मृत्यु राज्य कर रहा है। इसी को पौलुस यहाँ पे लिख रहा है, उस एक ही के द्वारा। இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, उस एक ही के द्वारा मृत्यु राज्य कर, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது। कितने लोगों को बातें समझ आ रही? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற காரியம் தெளிவாகிறது? The law of the seed समझना है, நீங்க அந்த விதையின் பிரமாணத்தை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும்। because body is created in the earth का एक प्रमाण है, हर एक चीज सीड से ही आएगा। நீங்க இந்த சரீரம் இந்த பூமியின் பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது। இந்த பூமியில நீங்க பாக்குற எல்லாமே விதையிலிருந்து தான் அது வருகிறது। God पहले तो परमेश्वर ने कहा पृथ्वी उगा दे, है ना, पेड़ों को दे दे, पेड़ आ गया, मगर प्रभु कह रहा है नहीं, अर्थ में एक और प्रमाण है, जो कुछ भी यहाँ ऐसे आ जाएगा, बट उसके बाद जब आएगा वो बीज से ही आएगा। பூமி உண்டாக கடவுது அப்படினோனே அது பூமியில மரங்கள் உண்டாக கடவுதுன்னோனே மரம் என்ன பல மரமா வந்துருச்சு, மரம் வந்து நின்றுடுச்சு। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து இனி மரம் வர்றதுக்கு விதைதான் மூலமா இருக்கும், விதைதான் மூலம் அப்படின்னு சொல்லிட்டாரு। அந்த மூலத்தை வந்து விதையில வச்சுட்டாரு। Same way Adam is also the source. Adam के अंदर seed था source. That's the reason कि दुनिया में आज आप देख रहे हैं ना, ये सारे कमी है ना, जिनकी कान सुनाई नहीं दे रहे, बच्चे कमी के साथ पैदा हो जाता है, ये सब पृथ्वी के अंदर कैसे आ गया? This is because of the seed, not because of God. நீங்க இந்த பூமியிலே பார்க்கிறதான எல்லா குறைவுகள், சில பிள்ளைங்க கண்ணு தெரியாம, காது கேட்காம, ரொம்ப முடமா அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் தேவன் அல்ல, முதலாம் ஆதாமிற்குள்ளதான விதை, அந்த மரண பிரமாணம் தான் இந்த குறைவுகள் எல்லாம் நமக்குள் கொண்டு வந்திருக்கிறது। So जब ये चीज आपको समझ में आएगा, இந்த காரியம் உங்களுக்கு தெளிவாகும் பொழுது आप गॉड को अनवांटेडली इन सारे बातों में मत खींचा। நீங்க இந்த காரியங்கள்ல குறைவு வரும் பொழுது ஆண்டவரை இழுத்து விட்டுற கூடாது, அவர்தான் இதை செஞ்சாருன்னு। क्यों मेरे को ऐसे कर दिया करके पूछना, ஆண்டவரே நீங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க அப்படி நீங்க கேட்கவே கூடாது। It's because of our first man Adam. இது முதலாம் ஆதாமின் காரணமாக அவனுக்குள் இருந்ததான விதையின் மூலமாகத்தான் இந்த எல்லா குறைவுகளும் வந்திருக்கிறது।
But Bible says there is another Adam. ஆனால் வேதம் சொல்லுகிறது இரண்டாவது ஆதாம், இன்னொரு ஆதாம் உங்களுக்காக வந்திருக்கிறார். The second man, the second seed is there. இன்னொரு விதை இருக்கிறது. அவர் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். जब यीशु मसीह जी उठा, இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ एक और नया जीवन और अमरता को सुसमाचार के द्वारा प्रकाशमान कर दिया. इसका मतलब क्या है? வேதம் சொல்லுகிறது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷமாய் வெளியரங்கமாக்கினார் என்பதின் அர்த்தம் இரண்டாம் ஆதாம் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனத்தை படிச்சு பாருங்க. இப்ப டைம் இல்ல. 2 तीमुथी चैप्टर 1 वर्स 10 को अगर पढ़ के देखेंगे, वहां पे लिखा है वो मृत्यु को नाश किया और जीवन और अमरता को सुसमाचार के द्वारा प्रकाशमान कर दिया. इसका मतलब क्या है बता? फर्स्ट सीड, पहला बीज इस दुनिया से खत्म हो जाएगा. एक और बीज इस दुनिया को राज्य करेगा ही करेगा. उस बीज में जीवन और अमरता उस बीज के अंदर है. அந்த வசனத்துடைய அர்த்தம் முதலாம் ஆதாமின் அந்த விதை அது முறியடிக்கப்பட்டது, அது அழிக்கப்பட்டது. இன்னொரு விதை வருகிறது, அவர்தான் வந்துவிட்டது. அவர்தான் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு அருளுகிறார். இந்த விதைக்குள்ள ஜீவனும் அழியாமையும் இருக்கிறது. அந்த விதைக்குள்ள மரணம் இருந்தது, இந்த விதைக்குள்ளே ஜீவனும் அழியாமையும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. समझ गए? புரிகிறதா? தெளிவாயிடுச்சா? सो फर्स्ट अर्थ को हम देख लिया. அந்த भूमि பார்த்துட்டோம். பார்த்துட்டோம். अब ये पृथ्वी के अंदर एक और बीज भी आ चुके हैं. இப்ப இந்த பூமியில இரண்டாவது விதையும் வந்து விட்டது. और वो बीज आपके अंदर है. அந்த விதையும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. वो बीज को ध्यान करें. அந்த விதைய பாருங்க, தியானிங்க. आप पृथ्वी पहला आदम में ही घुसे पड़े रहेंगे तो कुछ नहीं कर सकते. நீங்க முதலாம் ஆதாமுக்குள்ளே மாட்டி இருந்தீங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. सेकंड एडम आपके अंदर जागना है. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய வித்து உங்களுக்குள் வெளிப்படைய வேண்டும். यही है हमारा प्रचार. இதுதான் நம்முடைய பிரசங்கம். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life Coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.